ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தண்ணி டேப் வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் வச்சாலே அந்த வைரஸ் ஃபுல்லாகவே தண்ணியில் அந்த ப்ரெஷர்லேயே இறந்து போயிடும். இருக்கிற எல்லா வைரஸும் அடிச்சுட்டு போயிடும். ஒரு 5 நிமிஷம் இப்படியே வைக்கணும். இன்னும் அடுத்த ஒரு முன்னெச்சரிக்கை இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணிக்கலாம்னாக்க, ஒரு சோப்பு, ஏதாவது ஒரு சோப்பு, நாங்கள் குறிஞ்சி சோப்பு, அரசு சோப்பு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஏதோ ஒரு சோப்பு, அரசன் சோப்போ ஏதோ ஒன்று இருங்க. எங்கே கடிச்சது எல்லாம் கையிலையும் பண்ணாதுங்க. இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு கடிச்சிருக்கு, அவங்க அந்த இடத்த க்ளீன் பண்ணுறாங்க. ரெண்டாவது சோப்பு வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. சோப்பில் வர மாரி தண்ணியிலே பண்ணிக்காத, முதல்ல நல்லா சோப்பில் வர மாரி தண்ணியிலே தேய்ச்சிக்கலாம். அப்புறம் காமி சார். கடிச்ச இடத்த மட்டும் எல்லா இடத்துலையும் துடிக்காதீங்க, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. போட்டுடணும், மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து சானிடைசர். ஒரு சானிடைசர் வீட்டில் என்ன இருக்கோ, டிஞ்சர் இல்லைன்னா ஏதோ ஒரு சானிடைசர் வச்சு நீங்கள் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்த வச்சு ஃபஸ்ட்டு 3ஆவது இதை செய்யணும். இதை நம்ம செய்துட்டாலே அந்த வைரஸ் என்ன ஆயிரும், இந்த இடத்துலயே என்ன செய்யறோம், இறந்து போயிடும். அது நரம்பு மண்டலத்துக்கு போகாது. ஸோ இது ஒரு சின்ன டெக்னிக் தான், ஒரு சாதாரண ஒரு டெக்னிக். ஆனால் இதில் நம்ம பல உயிர்களை நம்ம என்ன செய்ய முடியும், பாதுகாக்க முடியும். ஸோ நிச்சயமாக நீங்கள் இது செய்து பாருங்கள். நிறைய பேரை நீங்களாகவே நம்ம கூட பணி செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டிலேயே இருந்தாலும் சரி, அவங்களுடைய விலையேறப்பட்ட விலை மதிப்பற்ற அந்த உயிரை நிச்சயம் நம்மளால என்ன செய்ய முடியாத பாதுகாக்க முடியும். ஸோ இதோட விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், தடுப்பூசி கட்டாயம் போடணும். அதை டாக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க, எத்தனை நாள் சிவியாரிட்டியை பொறுத்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ.